ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனல் மட்டும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. இன்றைக்கி டிஃபனில் நான் சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆனியன் மார்னிங்கே கட் பண்ணி வச்சுட்டேன். உடனே தாளிக்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் மாமி இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் கீழே வரலைன்னா அவங்களே டிஃபனை செஞ்சுருவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எங்கள் மாமி வெளியே போயிட்டுருக்கறனால எனக்கு டிஃபனு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சேமியா உப்புமா செஞ்சு முடித்ததும் அடுத்தது நான் பச்சைப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறேன். பச்சைப்பயிறு பருப்பு செய்ய போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறது தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெசிபி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பச்சைப்பயிறு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேப்பில் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி, கொஞ்சம் உப்பு, சீரகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஃபுல் ஆனியனு, கொஞ்சம் 4 பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பருப்புக்கு எவ்வளோ தக்காளி நிறைய போடுவோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் விசிலுக்கு வச்சுக்கிட்டேன். 4 விசில் வச்சாலே போதும். இந்த பருப்பு நல்லாவே வெந்திரும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் விசிலு. நல்லாவே வெந்திருந்தது. நல்லா ஈஸியாகவே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அப்புறம் கடாய் வச்சுட்டு பருப்பு நல்லாவே தாளித்து விட்டேன். நான் எப்போவுமே தாளிக்கும் போது ஆனியன் போடுவேன். நிறைய பேர் இங்கே ஆனியன் போடாமவே ஜீரா மட்டும் போட்டு தாளிச்சிடுவாங்க. அதுக்கு ஏன்னு தெரியல, எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் நானும் தயிர் சோறு தான் கிளறிட்டு போகிறேன் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருந்தது, அதுவும் வாஷ் பண்ணி காய போட்டேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கான மினி விலாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.